நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது அறச்சீற்றம் நிகழ்ச்சி. உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மக்களுக்கு தேவையான செய்திகளா, மக்கள் பேச வேண்டிய செய்திகளா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியே மக்களுக்கு தேவையான செய்திகள், மக்கள் பிரச்சனைகள் பற்றின செய்திகள் வந்தாலும் அது மக்கள்கிட்ட முறையாக போய் சேருதா, மக்கள் அதை பேசுகிறாங்களா அப்படின்றதும் இங்கே பெரிய கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 4.5 ஆண்டுகளாக, அதாவது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து செய்தித்தாளாகட்டும் இல்லை நேரலை செய்திகளாகட்டும் எப்போ பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, கொலைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு, போதைப்பொருள் பறிமுதல், இந்த மாதிரியான செய்திகளாக தான் இருக்குது. இதற்கு நடுவில் நம்ம பல மக்கள் பிரச்சனைகளை பார்க்கவே மறந்துடுறோம். அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏதாவது 1-2 செய்திகள் எப்பயாவது பேசு பொருளாச்சு அப்படின்னா அதையும் மடைமாற்றுற விதமாக பல செய்திகள் வரப்பட்டு சர்ச்சையாக்கப்பட்டு மக்கள் பேச வேண்டிய செய்திகள் அங்கே மடைமாற்றப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான மக்கள் கவனிக்க தவறுன, மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய செய்திகளை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, புள்ளி விவரமும் கள யதார்த்தமும் இதை தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சா அதுக்கு ஆமா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட முடியாது. புள்ளி விவரங்கள் ஒன்று சொல்லுது, ஆனால் கள யதார்த்தம் வேறையாக இருக்குது. 2023 தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுற பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்றத காட்டியிருக்கு. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு திமுக அமைச்சர்கள் வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு 2023 தரவுகளின்படி தான் 5வது இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. இது பதியப்பட்ட வழக்குகளோட எண்ணிக்கையை வச்சு தான் இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? பல பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் போக்சோ வழக்குகளும் பதியப்படுறதே இல்லை. புகார் கொடுக்கணும் அப்படின்னு காவல் நிலையத்திற்கு போகிறவங்க கிட்ட பாதிக்கப்பட்டவங்களையே ஆபாசமாக பேசுறது, அவங்க மேலேயே குற்றம் சாட்டுறது, வழக்க பதியாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது. அந்த வகையில் பல வழக்குகள் பதியப்படுறதே இல்லை. 2025 பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட எல்லா வழக்குகளையும் பதிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பலர். திமுக அமைச்சர்கள் சொல்கிற மாதிரி இந்த புள்ளி விவரங்கள் வேணுமானா அவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் அதுவும் 2023 தரவுகளின்படி தான். 2024 மற்றும் 2025 என்னென்ன மாதிரியான புள்ளி விவரங்கள் வந்திருக்கு அப்படின்றது இதுவரைக்கும் வெளியிடப்படலை. ஆனால் தமிழ்நாட்டில் 2023 விட 2024 போக்சோ குற்றங்கள் 52%, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 54% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ 2025 இது இன்னும் அதிகமாக இருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய சில விவரங்கள் இதில் இருக்கு. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் காவல் நிலையங்களில் நிலுவையில் இருக்கிற வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேசிய சராசரி 28.7% தான். ஆனால் அதுவே தமிழ்நாட்டில் 53.3% இருக்குது. அதாவது தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. பல வழக்குகள் பதியப்படுறதே இல்லை. பதிஞ்ச வழக்குகளும் நிலுவையில் இருக்குது அப்படின்றப்போ பெண்களுக்கு எங்கே இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்? அடுத்ததாக தண்டனை விவரங்களை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டில் தண்டனை விகிதம் 18.4% இருக்குது. இதுவே இந்தியாவில் சராசரியாக 21.3% இருக்குது. அப்போ தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தண்டனை விகிதம் குறைவாக தான் இருக்குது. இவங்க நாங்கள் நடந்த உடனே ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது நடந்த உடனே குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசு. ஆனால் தேசிய சராசரியை விட இவங்க தண்டனை வாங்கி கொடுத்த விகிதம் மிகவும் குறைவாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு இவங்க சொல்கிற இந்த நேரத்தில் தண்டனை, பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்த மாநிலங்களில் 83.3% நாகாலாந்து முதல் இடத்துல இருக்குது. 69.8% மிசோரம் 2ஆம் இடத்துல இருக்குது. இதில் தமிழ்நாடு வெறும் 18.4% மட்டும்தான் பெற்றிருக்கு அப்படின்றத இங்கே கவனிக்கணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளி பெண்கள் அதிக அளவில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்றத புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறையோட பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் முதல்வர் கவனிக்க தவறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் பணியிடங்களில் பணிக்கு போகிற பெண்களாகட்டும் இல்லை பள்ளி கல்லூரிகளுக்கு போகிற மாணவிகளாகட்டும் எல்லாருக்குமே பாலியல் வன்கொடுமை அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்க சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத இந்த தண்டனையோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தமிழ்நாடு 5வது இடத்துல தான் இருக்குது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொன்னாலும் கள யதார்த்தம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசோட கடமை. அதை அரசு செய்ய தவறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியாளர்கள். முக்கியமாக காவல்துறையோட பாதுகாப்பு அப்படின்றது பெண்களுக்கு மிக முக்கியம். பிங்க் பேட்ரோல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிங்க் பேட்ரோல் பெண்களுக்கானது, பெண் காவலர்கள் தான் அதில் போகணும். ஆனால் சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் அதில் ஆண் காவலர்கள், ஆண் காவல் ஆய்வாளர்கள் போனதை பார்த்தோம். ஸோ இப்படி விதிகளை பின்பற்ற வேண்டிய அரசே அதை பின்பற்றாமல் பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டுறதுனால பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு கள யதார்த்தம் தான் இங்கே பார்க்க முடியுது. இதையெல்லாம் உடைச்சு பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னா முக்கியமாக உட்கட்டமைப்பு வசதிகளை தீவிரப்படுத்தணும். பெண்களுக்கான பாதுகாப்பில் காவலர்களை அதிகமாக ஈடுபடுத்தி பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சால் மட்டும்தான் இங்கே பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். இந்த திமுக ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ள பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது உறுதிப்படுத்தப்படுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அடுத்த ஆட்சி மாற்றம் நடக்குதா, அந்த ஆட்சி மாற்றத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த வகையில் உறுதிப்படுத்தப்படுது அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் மக்களுக்கு தேவையான செய்திகளை பார்க்கலாம். நன்றி.